அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம 7 இயல் வந்து முடிச்சாச்சு. 6th நியூ புக் தமிழில். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா 8வது இயல் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பராபரக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அற இலக்கியங்கள் நம் முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அப்படின்றாங்க. ஸோ என்ன கேட்கலாம், அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவைன்னு கேட்கலாம். இல்லைனா டேஷ் வந்து நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவைன்னு கேட்கலாம். இல்லை அற இலக்கியங்கள் வந்து நம் டேஷ் அனுபவங்களை உள்ளடக்கியவை அந்த மாதிரி வந்து எப்படின்னா கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அப்படின்னு சொல்கிறாங்க. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வது சிறந்த வாழ்வு, அவற்றை நாமும் பின்பற்றுவோம் அப்படின்றாங்க. பின்பற்றுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தாயுமானவர் எழுதின ஒரு செயல் தான் பார்க்க போகிறோம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே. ஸோ 3 தான் சொல்கிறாரு. ஸோ இது 3மே வந்து பார்த்தோம்னா முக்கியம். அது இது பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஞாபகம் தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கணும். ஸோ தன்னுயிர் போல் எல்லா உயிரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணுன்றாரு. அதே மாதிரி அன்பர் பணி செய்கிறது பார்த்தோம்னா இதுன்ற இன்பநிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் இன்புற்று இருக்கிற நினைப்பை தவிர வேறு எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எழுந்தது யாருன்னா தாயுமானவர். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளோதான் அந்த இது. ஸோ சொல்லும் பொருள் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா குளிந்த கருணை அப்படின்னு அர்த்தம். கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமைனா மேலான பொருளை, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. ஓகே, அடுத்து நூல்வெளி பார்க்கலாம். தாயுமானவரை பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை எழுதியவர் வந்து தாயுமானவர். ஸோ பராபரமேன்னு வந்தாலே வந்து தாயுமானவர் அப்படின்னு ஞாபகம். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் இந்த தாயுமானவர். ஸோ கேட்கலாம், திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்கலாம். அதே போல் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரை வந்து வேறு பேராக நாயக்கர், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயநகராந்த நாயக்கர் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா பேர் மாறிடும். ஸோ திருச்சிக்கு பதிலாக மதுரை போடலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கம் அவரோட தலைமை கணக்கர் என்னவா பணிபுரிஞ்சிருக்காரு, தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. இப்பகுதி பார்த்தோன்னா தாயுமானவர்கள் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. பராபரக்கண்ணி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றுவர் அப்படின்றாங்க. ஸோ இந்த நூலை எந்த நூலை பார்த்தோன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் போற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடல்கள் பார்த்தோம்னா பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணி அப்படின்னு சொன்னால் 2 அடிகள் பாடப்படும் பாடல் வகை. இங்கே வந்து எல்லாமே 2 அடியில் தானே பாடிக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 அடியில் தான் பாடிப்பாங்க. ஸோ அதனால தான் இதை பார்த்தோன்னா கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் மொழியின் உபநிடதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த நூல் வந்து என்னது, தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாடல்கள், இந்த தாயுமான பாடல்கள் வந்து பராபரக்கண்ணி எந்த தலைப்பில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பராபரக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்ணினா 2 அடி பாடப்படும் பாடல் வகை அப்படின்றது கொஷின் ஏரியா. அடுத்து தம்முயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தம்முயிர் இன்புற்று இருக்க, தான் என்று, தான் கூட்டல் என்று. சோம்பல் சொல்லுக்கு பொருத்தமான எதிர் சொல். கொஸ்டின் முழுசாக படிக்கணும். சோம்பல் அதுக்கு சொல்லான பொருத்தமான எதிர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா சுறுசுறுப்பு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் நல்லவர். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரிடம் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நாம் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல ஒரு பழுத்து உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று
பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஸோ யார் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோம்னா எழுதுனது கலீல் கிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்லாம் உள்ளே இருப்பவை. ஓகே, அவரை பற்றி பார்க்கலாம். கலீல் கிப்ரான் அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர் ஒரு கவிஞர் தான் இந்த கலீல் கிப்ரான் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி பார்த்தோம்னா கவிஞர் புவியரசு அப்படின்றவர் தான் மொழிபெயர்ச்சிருக்காரு. மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இதை ஒரிஜினல் இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரான். இதை வந்து மொழிபெயர்ச்சது யாருன்னு பார்த்தோம்னா புவியரசு அப்படின்றவர் மொழிபெயர்ச்சி தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் வந்து இதை வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ புவியரசு, தீர்க்கதரிசி, கலீல் கிப்ரான், லெபனான். ஓகே ஓகே பரிசு பெறும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ஓகே, அப்போ வேற கொஸ்டின் ஏரியா என்னன்னு கேட்கலாம் பார்த்தோம்னா இங்கே பாருங்க. கொடுப்பது யாரோட இயல்பு? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. அதாவது தண்ணி இதெல்லாம் வந்து அதை பெற்று பழமாக அது கொடுக்கலையா கொடுக்குது பழம் தான் நம்ம இனம். அதாவது மரம் வந்து பழம் வந்து கொடுக்குது. என்ன கொடுக்குது? விட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்குது. அது மாதிரி கொடுப்பது பழத்தின் இயல்பு, அதே மாதிரி பெறுவது வேரின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசிப்பினி போக்கிய பாவை, அதாவது மணிமேகலை இது இருக்கு இல்லையா காப்பியம், அதுலேருந்து ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இந்த லைன் பாருங்க. உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது எது? உணவு. கரெக்டா? எஸ். உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடி உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குது. எது வந்து உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குதுன்னு பார்த்தோம்னா உணவு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. இது ஒரு கொஸ்டின் பாயிண்ட் பார்த்துக்கணும். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ஸோ இதில் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா உணவு தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தனை அளித்திடும்னு சொன்னது பாரதியார். ஓகே, ஃபஸ்ட்டு காட்சி பார்த்தோம்னா மணிப்பல்லவ தீவு. கதை பார்த்தோம்னா மணிமேகலை தீவத்திலகை. மாந்தர் கதை மாந்தர்கள், மணிமேகலையும் தீவத்திலகையும். ஸோ மணிமேகலை வந்து என்ன நினைச்சுக்கோங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குழுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆஹா அருமை அருமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் தீவத்தலகை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தீவத்தலகை வந்து பேசுகிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தான்னு கேட்கும்போது நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். ஸோ மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவள்? புகார் நகரை சேர்ந்தவள் தான் இந்த மணிமேகலை. என்னோட பேரு மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்ந்தது. ஸோ மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலையை வந்து கொண்டு வந்து சேர்த்தது யாரு? மணிமேகலா தெய்வம். ஓகே, என்னோட பெயர் வந்து தீவத்திலகை அப்படின்றாங்க. நான் இத்தீவை இதில் உள்ள புத்தப்பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவிற்கு வந்து இந்த புத்தப்பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமை பெற்றிருக்காய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்றாங்க. ஸோ ஓகே, தீவத்தலகையை பற்ற ஒரு இன்ட்ரடக்ஷன். அவங்க யாருன்னா அந்த மணிப்பல்லவ தீவு இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிற ஒரு ஒரு பொண்ணு. அந்த புத்தப்பீடிகையும் காவல் செய்கிறவங்க ஒருத்தங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னொன்று வந்து நீக்கு அறிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அது என்ன பார்க்கலாம். தீவத்தலகை வந்து நம்ம எதில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கை பார். ஒரு பொய்கை தான் ஒரு இது மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு வந்து கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. கோ அப்படின்னா பசு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முகினா முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசுவோட முகம் மாதிரி இருக்கிறதுனால இந்த பொய்கைக்கு கோமுகி அப்படின்னு சொல்லி பேர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் பாயிண்ட் அது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்பொய்கைக்கு வேற ஒரு சிறப்பும் இருக்குன்றாங்க. இந்த லைன் பார்த்துக்கோங்க. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரில் ஒரு அரிய பாத்திரம் வந்து வரும். அதுதான் ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். எப்போ வரும்? வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் ஒரு அரிய பாத்திரம் வரும். அதுதான் ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபின்றாங்க. அதோட சிறப்பு என்னன்னு கேட்குறாங்க. அந்த பாத்திரத்தில் வந்து உணவை வந்து போட்டாங்கன்னா எடுக்க குறையாம வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அதை கொண்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அன்னைக்கு அவங்க போனாங்க இல்லையா, அந்த நாள் தான் வைகாசி முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது என்னன்னா அந்த பொய்கை நீருக்கு மேலே அந்த பாத்திரம் வந்து வருது. மணிமேகலை அதை வணங்கி கையில் வந்து எடுக்கிறாங்க. தீவத்தலகை என்ன சொல்கிறாங்கன்னா, மணிமேகலை உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணிமேகலை தீவத்தலகை வணங்கி அமுத சுரபியும் விடைபெறுகிறார். மறுபடியும் எங்கே வராங்க? அவங்க இடமான புகாருக்கு வராங்க. ஆதிரியிடம் உணவு பெற செல்கிறார். முக்கியமான ஒரு லைன்.
யார்கிட்ட ஃபஸ்ட்டு உணவு பெற செல்கிறார்? ஆதிரையிடம் சொல்கிறாங்க. ஸோ இடம் நெக்ஸ்ட் காட்சிலேருந்து ஆதிரையோட இல்லத்துக்கு போகிறாங்க சாப்பாடு வாங்கிறதுக்காக. மாந்தர், ஆதிரை, மணிமேகலை. ஆதிரையோட வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமுத சுரபியோடு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் யாரும் ஆதிரையும் கேட்குறாங்க. இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோட மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன்றாங்க. ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்று தான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறேன்னொன்னே இது வந்து அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி அப்படின்றாங்க. இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்கும்போது அந்த மணிமேகலா வந்து மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபி பெற்ற வரலாறு நம்ம மேலே பக்கம்லே அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ வியப்படும் அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதையும் உணவு விடுகிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்னு கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை என்ன சொல்றாங்க? அன்பிற்குரிய ஆதிரையை, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். ஸோ மேலான அறம் இது ஏழை மக்களின் பசியை போக்குவது. உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள். ஸோ உணவு கொடுத்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எது? மணிமேகலை என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியாளோட மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்கள் பசி நோய் ஒழியட்டும். இப்போதே அமுத சுரபியில் நான் உணவு சொன்னேன். ஆதிரை அமுத சுரபியில் உணவு இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர் எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்கே இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ காட்சி முன் பார்க்கலாம். அரண்மனை, சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை. ஸோ சிறைக்காவல் வந்து வேண்டிய வணக்கம், இன்று காலை நம் சிறைசாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தால் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறைவே இல்லைன்றாங்க. அப்படியா? ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? அவங்க இங்கே கூட்டுவா அப்படின்னோடனே ஆகட்டும் சொல்லி கூட்டினாங்க. ஸோ மணிமேகலை கூட்டு வந்து வணங்குகிறேன்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. நீ யார்? உணவு அல்ல குறைய பாத்திரத்து பேர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டோன்னே அந்த வரலாற்று அப்படி மறுபடியும் சொல்கிறாங்க. மாதவம் செய்தவளை, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடையாரத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி நிற்கிறதா அப்படின்னு கேட்கும்போது, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, கொஷின் பாயிண்ட் பாருங்க. சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். சிறை கோட்டம் அறக்கோட்டமாகும்னு சொன்னது யாருன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு கேட்கும்போது, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. நெக்ஸ்ட், எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றையெல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அறிவிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லறம் புரிந்தங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க்கை உன் வரமாழ்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜெகத்தினை அழித்திடுவோம் சொன்னது யாரு? பாரதியார். அடுத்து மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு வந்து கொண்டு சென்றது யாரு? மணிமேகலா தெய்வம். நெக்ஸ்ட் பாயிண்ட், மணிமேகலா தெய்வம். அடுத்து தீவத்தலகை யார் பார்த்தோம்னா, அந்த தீவை பாதுகாக்கிற புத்தபிடிகை பாதுகாக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் கோமுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை காட்டுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பசுவோட முகமாக இருக்கிறதுனால அது பார்த்தோம்னா அந்த பேர் வந்துச்சுன்றாங்க. கோனா பசு, முகினா முகம். அடுத்து வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் மட்டும்தான் அந்த அரிய பாத்திரமான ஆபுத்திரன் கையில் நாம அப்படி மேலே வருன்றாங்க. அது நெக்ஸ்ட் பாயிண்ட். யார்கிட்ட ஃபர்ஸ்ட் பிச்சை கேட்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதிரை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா மணிமேகலை. அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியின் உணவை இட்ட பின் யாரு? ஆதிரை. அடுத்து பாதம். கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். கதையை விரும்பாத யாரும் இருக்க மாட்டார்கள். அதில் நம்ப முடியாத கற்பனைகள் கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும். கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படுமானால் அது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மேலும் சரியாக இருக்கும். அத்தகைய கதை ஒன்றி படிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கதை என்னன்னா, தேட்டர் வாசலில் உட்காந்து அந்த செருப்பு தைக்கிற பேர் வந்து மாறி. அவர் காலையிலே பார்த்தோன்னா மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. அவரோட விரலால் நகரம் எங்கும் எதையோ தேடுவது போல படர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மலை.
ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. யாராவது காலனி தேய்க்க கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசியோடு காத்துட்ருக்காரு. ஒரு டீ குடித்தா கூட பசி அடங்கிடுமே, அந்தளவுக்கு கூட காசு வராது அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தோம்னா வெளுத்தம் மறுபடியும் மழை பெய்ய தொடங்குது. காற்று மழை எல்லாமே சேர்ந்து இது பண்ணும்போது தெருவில் யாருமே வரல அதில். ஸோ மரமும் 8 பழைய செருப்புகளும் தவிர அவரும் மரமும் 8 பழைய செருப்பு தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மரம் 8 செருப்பு பழைய செருப்பு இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அந்த மழையில். ஸோ சினிமா தேட்டரோட குறுகிய வலப்புற சந்திலிருந்து குடை இல்லாமல் நனைந்தபடி ஒரு சிறுமி வந்து ஒரு மீனை போல சுழன்று அவர் அருகில் வந்து அவருடைய இடக்கையில் வைத்திருந்த காலணி ஒன்றை குனித்து தரையிலிட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கும் முன்பு தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து சென்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலணி என்ன கலரில் இருந்துச்சு பார்த்தோம்னா இளம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வெல்வெட் இதில் இருக்குது, பூவேலி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு பெயரிடப்படாத ஒரு நறுமணம் வீசுது அப்படின்றாங்க. ஸோ அந்த கிளிசில் வந்து தைச்சி வச்சுட்டு பத்திரமா காத்துட்டு இருந்தார் அந்த பொண்ணு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதே வந்து குடிக்க போகும் டீயின் ருசி நாக்கில் துள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறார். ஏன்னா காசு கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணு இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ரூபாய்ச்சி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நைட் ஆகுது. அதே மாதிரி 2ஆம் ஆட்டம் சினிமா பார்க்குற அந்த டைம் கூட போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு வரவே இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணுறது, நாளைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த இளம் சிவப்பான அந்த காலனி எடுத்து மறுபடியும் இன்னொரு முறை தொடச்சி மறுபடியும் உட்காடுறாங்க. நீலவிரிப்பில் வச்சுட்டு மறுபடியும் அவரோட வேலையை வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அந்த சின்ன பொண்ணு வந்து வரவே கிடையாது. 3ஆம் நாள் பார்த்தா வரவே கிடையாது. இதே மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு நாள் நைட் பார்த்தோன்னா மாரியோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலனியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து அவரோட வலது காலில் வந்து அந்த காலனி வலது காலில் அந்த காலனி வந்து போட்டு பார்க்குறாங்க. அது அவளுக்கு சரியாக இருந்துச்சு. இவர் மாறி உடனே கோவம் வந்து கொஞ்சம் கூட வந்து வருவே இல்லையா, எதுக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஆச்சரியம். எப்படாது ஒரு சிறுமியோட காலனி இவங்களுக்கு எப்படி வந்து சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மறுபடியும் எடுத்து அதை வந்து எடுத்து இவரும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்து எடுத்து போட்டு பார்த்தா அவருக்குமே சரியாக போகுது. எப்படி ஒரு காலனி சின்ன பொண்ணுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு இவங்க 3 பேருக்குமே சரியாக போகும்னு சொல்லிட்டு ஒரே இது போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து போய் அதை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விஷயம் அப்படியே பரவி எல்லாருமே பார்க்குறாங்க. 1 வயசு குழந்தை முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது காலில் வந்து அப்படியே இதாகுது. ஸோ அது பண்ணும்போது மேகத்துணுக்குகள் வந்து அப்படியே காலடியில் பரவுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பனியின் மிருது படர்வது போலவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக ஆனால் வந்து அந்த காலனிக்கு சொந்தக்காரான அந்த பொண்ணு வந்து வரவே கிடையாது. அதுக்கப்புறம் கோடைக்காலமும் வந்துச்சு. நிறைய பேர் வந்து எல்லாம் போட்டு பார்த்து அது சேர்த்து போகிறாங்க. இதனால் தினமும் அதுக்காக போட்டு பார்க்குறதுக்கு பணமும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அவர் ரொம்பவே வந்து பணக்காரெல்லாம் ஆகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் வரவே இல்லை. ஸோ ஒரு நாள் வந்து இது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்ட இப்படியே வந்து 30 வருஷம் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரை வந்து அடித்து போட்டு அந்த செருப்பு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த காலனி வந்து மறுபடியும் வந்து அவர்கிட்டே வந்துடுது. அவரால் பண்ண முடியல. பட் வந்து அவர் அந்த திருடங்க அடித்ததுனால அவருக்கு ரொம்ப பலவீனமாயிட்டு வீட்டில் வந்து நடக்க முடியாத அளவுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த பொண்ணை திரும்ப பார்க்கவே முடியாத மாதிரி திருப்பி கொடுக்க முடியாத மாதிரியே நம்ம செத்து போயிடுமோ அப்படின்னு நினச்சி அது ஃபீலிங்ஸ்லேயே இருக்காது. சாகிறதுக்குள்ள ஏதாச்சும் கண்டிப்பாக பார்த்துணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு மழை இரவு எல்லோரும் வந்து வீட்டுக்கே வந்து போட்டு பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இவங்க வந்து நாளைக்கு காலைல வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ பார்த்தோன்னா ஒரு நடுத்தர வயசில் ஒரு பெண் வந்து மழையில் நனைஞ்சபடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தாமதமாக வந்துட்டல, என்னோடய செருப்பு தாங்க தைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வேறு யாரில் அந்த கொடுத்த பொண்ணு தான். அவளை வந்து அடையாளம் பார்த்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதே சிறுமி தான். அந்த பெண் வந்து அவங்க கையில் இருந்த கூடையிலேருந்து சிவப்பு நிற வலது கால் காலனி தான் இவர் வச்சிருந்தார் இல்லையா. ஸோ இடது கால் காலனி எடுத்து அவர் முன்பே காட்டி சொன்னார், இது என்னோட வலது காலனி தேய்க்க கொடுத்தது நினைவிருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தலையாட்டி அவர்கிட்ட இருந்த காலனியை வந்து தொடச்சி அவங்க கிட்ட காட்டுறாரு. அவரோட கையில் வந்து தண்டபடி அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த காலனி உலகில் இருக்க எல்லா பதமும் பொருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு. அவள் வந்து எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை, சலனமும் இல்லாமல் தலையாடிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு காசு நாணயம் ஏதோ ஒன்று எடுத்து கூலியாக கொடுத்துட்டு அவங்க அந்த கூடையில் அந்த காலனியை வலது காலத்தான் தேய்க்கிறது கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி போட்டு வெளில போயிட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மலையிலே வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெரு விளக்கு கம்பம் இருக்கு இல்லையா, தெருவோட விளக்கு கம்பம் அங்கே போயிட்டு அந்த கூடையில் இருந்த 2 செருப்பு எடுத்து போட்டு பார்க்குறாங்க. அப்போ போடும்போது அவங்க கொண்டு வந்து இடது காலனி வந்து கரெக்டாக சரியாக போச்சு. ஆனால் அவங்க தேய்த்து வாங்கினா வலது பாத காலனி பார்த்தோம்னா பொருந்து இல்லை, சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நாவல் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு இது தூண்டுது இல்லையா. ஸோ அதுதான் நாவல் அப்படின்வாங்க. ஸோ இது எழுதுறது யார் பார்த்தோம்னா எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர். ஸோ பாதம் அப்படின்ற நாவல் எழுதுனது யார், எஸ் ராமகிருஷ்ணன். இவர் நாவல்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. ஸோ ஓகே, முதல்ல 7ஆம் நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன நூல் பார்த்தோன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேவச்சாந்திரி,
கால் முளைத்த கதைகள். இதெல்லாம் எழுதுனது எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ என்ன பார்த்தோன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேவசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஓகே, இந்த கதை பாதம் அப்படின்றது எந்த தொகுப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற தொகுப்பில் வந்து இது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எழுதுனது எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியம்லாம் எழுதுறது. அதே மாதிரி வேறு என்ன எழுதியிருக்காரு பார்த்தோம்னா உபபாண்டவம், நெக்ஸ்ட்டு கதாவிலாசம், தேசாந்திரி, அதேமாதிரி கால் முளைத்த கதைகள். இந்த பாதம் அப்படின்ற கதை பார்த்தோன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இலக்கணம், பெயர் சொல் பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் சொல் வந்து எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம், பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பார்த்தோம், 4 வகைப்படும். அதில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்குறோம். ஸோ பெயர்ச்சொல் பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு பெயரை குறிப்பிடும் சொல் தான் பெயர்ச்சொல். அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகை. என்னென்னு பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்குது. அந்த 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ பொருட்பெயர்னா பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயர் எனப்படும். இது வந்து உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் அப்படின்னாங்க. எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாட்கள், இந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்கிறது தான் பொருட்பெயர். ஓகே, நெக்ஸ்ட் இடப்பெயர். ஒரு இடத்தை குறிக்கிற பெயர் தான் இடப்பெயர். எக்ஸாம்பிள் சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. ஸோ ஒரு இடத்தை குறித்தாலே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் அப்படின்னு சொன்னால் கூட, குளியலறை அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு இடம் தானே. ஸோ அதுவும் இடப்பெயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலப்பெயர்னா காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பெயர். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இந்த மாதிரி காலத்தை சொன்னாலே அது காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். அதாவது கண், கை, இலை, கிளை, இந்த மாதிரி மனுஷனோட உறுப்புனாலும் சரி, செடி, மரம், எதோட உறுப்புனாலுமே சரி, அதை தான் வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்பு பெயர்னா ஒரு பொருளோட பண்பு குறிக்கிறது. பண்புனா எப்படி சொல்லலாம், அதோட ஷேப், அது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, இல்லை வந்து அதோட என்ன கலரில் இருக்குது அப்படின்றத வச்சு சொல்லலாம். இல்லை அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத வச்சு சொல்லலாம் அதோட பண்பு. அதே மாதிரி பெருசா சிறுசா அந்த மாதிரி அதோட பண்பு குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, அந்த மாதிரி. தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர். அதை வந்து வினை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். படித்தல், ஆடுதல், நடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தல், அல் முடியுது இல்லையா, தல், அல் அப்படின்னு வந்தாலே தொழிற்பெயர். ஓகே, 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம். ஓகே, காவியா புத்தகம் படித்தால், இதில் புத்தகம்ன்றது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளின்றது இடப்பெயர், ஏன்னா பள்ளின்றது ஒரு இடம். காவியா மாலையில் விளையாடினார், மாலைன்றது காலப்பெயர். காவியா தலையசைத்தால், தலை அப்படின்றது சினைப்பெயர். அதே மாதிரி காவியா இனிமையாக பேசுவாள் அப்படின்னா அதோட தன்மை, காவியாவோட தன்மையை சொல்லுது பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல், அல் முடிஞ்சா தொழிற்பெயர். ஆடுதல்ன்றது ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க 6 வகை. அதில் பார்த்தோம்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படுத்துறாங்க. அதாவது எந்த அடிப்படையிலாம் அவை வழங்கும் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில பொருட்களை காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அதை வந்து அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பொருளுக்கு காரணமே இல்லாமல் மொத்தமாக ஒரு பெயர் வைக்கிறது, அந்த மாதிரி வைக்கிறது தான் இடுகுறி பெயர் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு காரணமே இல்லை, ஏன் அதுக்கு மண்ணுன்னு பேர் வச்சாங்க தெரியல, மரம் ஏன் வச்சாங்க தெரியல, அதை தான் இடுகுறி பெயர்ன்றாங்க. இந்த இடுகுறி பெயரை 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். அதாவது இப்போ இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னோம்னா ஒரு இடுகுறி வந்து அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக சொல்றது பார்த்தோம்னா இடுகுறி பெயர், பொதுப்பெயர் அப்படின்றாங்க. ஒரு பொதுவாக சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் மரம், காடு அப்படின்னு பொதுவாக அது வந்து ஒரு மரம், அது என்ன மரம்லாம் தெரியாது, மொத்தமாக அது பொது பெயர் மரம், அவ்வளோதான் முடிஞ்சு. இதே இடுகுறி சிறப்பு பெயர்னா மாமரம், கருவேலங்காடு, இந்த மாதிரி ஒரு குறிப்பாக சொல்கிறது. இப்போ மரத்துல நிறைய டைப்ஸ் இருக்குது, அப்படி வந்து பிரித்து நம்மளால சொல்ல முடியும். ஆனால் மாமரம்னா மாமரம் தான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு சிறப்பு பெயர் முடிஞ்சு, அவ்வளோதான். மரம்னா மரத்தில் அது ஒரு மாமரம், காடில் அது ஒரு கருவேலங்காடு, அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்கிறதுனால சிறப்பு பெயர். ஸோ பொதுவாக சொன்னால் இடுகுறி இதிலே காரணம் கருதாமல் பொதுவாக சொல்லிச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர். அதே வந்து காரணம் கருதாமல் அதுக்கு வந்து சிறப்பு பெயர் வச்சு சொல்லும் போது அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் என்னன்னா காரணம் கருதிட்ட பேர் காரண பெயர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் விஷயம். எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. ஏன் நாற்காலின்னு பேர் வச்சாங்க, அதுக்கு 4 கால் இருக்குது, அதனால் நாற்காலி. கரும்பலகைன்னு ஏன் பேர் வச்சாங்க, அந்த பலகை கருப்பாக இருந்துச்சு, அதனால் கரும்பலகை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இது வந்து ஒரு காரணம் கருதி இட்டனால இது. ஸோ இதையும் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். ஸோ காரண பொதுப்பெயர் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து அதே தான், இடுகுறி காரண பொதுப்பெயர் அப்படின்னா பொதுவாக எடுத்தாங்களா அதே மாதிரி தான் பொதுவாக அது வந்து பறவை, அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக இட்டுட்டாங்க. இதே சிறப்பு பெயர்னா பறவையில் என்ன பறவை, அது மரங்கொத்தி. அணினா என்னது, ஜுவல்ஸ் தான் அணின்னுவாங்க இல்லையா, அணிகலன்கள் தான் அணின்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த அணிகள்லாம் என்னது, வளையலா இல்லை மூக்குத்தியா கம்மலா அப்படின்றது தான் வந்து சிறப்பு பெயர்.
குறிப்பாக சொல்கிறது, குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் காரண சிறப்பு பெயர். ஓகே. அதுவும் வந்து காரணம் கருதி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காதணின்னு கூட எடுத்துக்கலாம். காதல் அணிகிறதுனால காதணி, கையில் அது வளைஞ்சிருக்கிறதுனால அது வளையல். மரங்கொத்தி பறவை, மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி பறவை. மீன் கொத்தி பறவை, மீனை கொத்துறதுனால அது மீன் கொத்தி. அந்த மாதிரி. இதே பார்த்தோம்னா கிளி, அதுக்கு வந்து காரண பெயர்லே வராது. கிளிக்கிறதுனால கிளியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை, அதுக்கு கிளின்னு ஒரு பேர், அவ்வளோதான். அது வந்து இடுகுறி பெயரில் போயிடும். ஸோ அதிலே அந்த பொது பெயர்லேயே வந்து காரணம் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதில் இடம்பெற்றுள்ள இடுகுறி காரண பெயர்களை அறிந்து எழுதுகின்றன. நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை, ஆம்பல், கொட்டி, நெய்தல் முதலான கொடிகளும் வாடியிருந்தன. நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்கள், விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகள் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் அது. காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அக்குளத்தை கண்டு கொள்வார் யாரும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதெல்லாம் இடுகுறி, அதே மாதிரி காரணப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்கிறாங்க. நோட் பண்ணி கீழே அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர்னா என்னது? காரணம் இல்லை. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மண். ஓகே. காரண பெயரை வட்டமிடுக, காரணம் கருதி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா வளையல். இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறினா காரணம் இருக்காது, ஆனால் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ பறவை வரத்துக்கு வாய்ப்பில்லை. காரண பெயர். மீன் கொத்தி காரண பெயர். ஓகே. வயல்லாம் மொத்தமாக என்ன வயல்னு சொல்லிட்டு சொல்லலை, ஆனால் இடுகுறி பெயர் தான். ஆனால் வாழை பார்த்தோம்னா வாழை, அது பார்த்தோம்னா ஒரு சிறப்பு குறிப்பாக அந்த மரத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். இது முக்கியமாக பாருங்கள். அன்பினில் இன்பம் காண்போம், மரத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனவு காண்போம், வன்புகழ் கொடையை காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்று காண்போம். சொன்னது யார் பார்த்தோம்னா முத்தரையனார், மலேசிய கவிஞர். இவர் வந்து ஒரு மலேசிய கவிஞர். முத்தரையனார் படிச்சுக்கோங்க. ஸோ அன்பு, அறம், நேர்மை, துன்புறும் உயிர்களை கண்டால் இது பண்ணுற அந்த மாதிரி ஒரு கனிவு, இந்த மாதிரி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் படித்து பார்த்துக்கோங்க. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். இதில் வந்து இன்பம் காணணும் அன்பினில், இதில் நேர்மை காணணும் அறத்தினில். அதே மாதிரி துன்புறும் உயிர்களை கண்டால் துரிசரு கனிவு காண்போம். கனிவு வந்து நம்ம கஷ்டப்படும் போது இது காட்டணும். வன்புகழ் கொடையை காண்போம். ஸோ வன்புகழ் நம்ம புகழ் பார்த்தோம்னா கொடை நம்ம கொடுக்குறதுல வந்து காண்போம். வலிமையை போரில் காண்போம். ஸோ போரில் பார்த்தோம்னா வலிமையை வந்து பார்ப்போம். அதே மாதிரி தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். நம்மளோட பிறப்புரிமையாக தமிழ்மொழியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? முத்தரையா, மலேசிய கவிஞர். ஓகே. ஓகே. கை இரண்டும் பிறருக்கு உதவுவேன சான்றோர் கருதினர். ஓகே. கை அப்படின்னா என்னது? சினைப்பெயர். அறப்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். தல்லல் முடிஞ்சிச்சா தொழிற்பெயர். குழந்தை தெருவில் விளையாடியது. தெருன்றது ஒரு இடம். ஸோ இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். ஸோ அது ஒரு பெயர். ஸோ அது வந்து ஒரு பொருட்பெயர். மாலை அப்படின்னா காலப்பெயர். அன்புனா ஒரு பண்பு, ஒரு தன்மை இருப்பதனால பண்பு பெயர். பாரதியார். பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல்லி எவ்வகை பெயர்கள் எழுதுக. விடியலில் துயில் எழுந்தேன் அப்படின்னா பார்க்கும்போது காலத்தை சொல்லுது, காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன், கை வந்தாச்சு சினை. நான் மதுரைக்கு சென்றேன் இடம். புத்தகம் வாங்கி வந்தேன் பொருள். கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல் வந்துருச்சா, அப்போ தொழில். நன்மைகள் பெருகும் நனி அப்படின்னா நன்மைகள்லாம் தன்மையை குடிக்குது அப்படின்னும் போது பண்பு பெயர். ஓகே. சொற்றொடை முறையாக வரிசைப்படுத்துங்கள். சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். அடுத்து மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால், சிறைசாலைக்கு சென்று உணவிட்டால், அமுத சுரபியை பெற்றால், ஆதரிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு மணிமேகலா மணிப்பல்லவத்தீவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா அமுத சுரபியை பெற்றாங்க. அடுத்து ஆதிரியிடம் சென்று முதல் உணவை பெற்றாங்க. அதுக்கப்புறம் சிறைசாலைக்கு போய் சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு மன்னனிடம் வேண்டினாங்க. ஓகே. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இச்சொல் 3 எழுத்து சொல். ஓகே. 3 எழுத்து சொல்லு. உயிர் எழுத்துக்கள் வரிசையில் முதல் எழுத்து இச்சொல்லின் முதல் எழுத்து. உயிர் எழுத்து வரிசையில் முதல் எழுத்து இச்சொல்லின் முதல் எழுத்துனா ஆ. வல்லின மெய் எழுத்துக்களின் வரிசையில் கடைசி எழுத்து இச்சொல்லின் இரண்டாம் எழுத்து. வல்லின மெய் எழுத்து எது? கசட தபர. அதில் லாஸ்ட்டு இருக்கிற மெய் தான் லாஸ்ட் இருந்தாங்க. இப்போ இரா. வாசனை என்னும் பொருள் தரும் வேறு சொல் கடைசி எழுத்து
எழுத்து இச்சொல்லி 3ஆம் எழுத்தாம். இம்மா வாசனை திரவம் வம் அப்பா இம்மு அறம் அப்படிதான் வரும். நெக்ஸ்ட் கட்டளை சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்கு. மாலையில் விளையாடுவோம், பிறருக்கு உதவி செய்வோம், பெரியோரை வணங்குவோம், நூல்கள் பல கற்போம், உடற்பயிற்சி செய்வோம், அதிகாலையில் எழுவோம். நெக்ஸ்ட் கலை சொற்கள். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணி ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர். அதான் முடிஞ்சது. அடுத்து ஒரு திருக்குறள். அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுலன் நீரப்பிற. உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கார் என்றது அறம். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். ஸோ எது 4 இல்லாமல் வாழ்வது அறம் கேட்டாங்கன்னா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். ஈகை. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருத்தான் ஈகை, மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வையாகும் சொல்றாங்க. அதே மாதிரி ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னா இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்தும் விடுவார்கள் அப்படின்றாரு. ஈகையோட சிறப்பு. இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடு. நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழி அப்படின்றாங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனைதானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனதானாம் மானச் செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்கள் கூறப்படும் அறங்களுள் சிறந்ததுன்றாங்க. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார், போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் வம்பு பண்ணா அவங்ககிட்ட அடி வாங்கி தவணதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்யவர் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏழைக்கு உதவி செய்வதே ஈகையாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்தாரமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்தாரமாகும். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை வரும். குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து காட்டலாம். அடுத்து எனைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மனத்தானாம் மானச் செய்தலை ஆமை. அதாவது எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானம் செய்யாமை தலை. நம்மளாம் ஏற்றுக்கொள்ளாத செயலும் இக்காலத்தில் யாருக்கும் சிறிதளவு செய்யக்கூடாது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மனத்தானாம் மானச் செய்யாமை தலை. மானச் செய்யாமை ஆமையாமை தலை. அவ்வளோதான். நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவுக்கு சென்றால் அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தால். நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை ஒரு தோழிகளும் பகிர்ந்து உண்டால். அவர்களின் அருகே பறவைகள் பறந்து தன்னிடம் இருந்த உணவு பறவைகளுக்கு அளித்தாள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுலன் நீர பிற. எனைத்தானும் எஞ்ஞாற்றும் யாருக்கும் மனத்தானம் மானம் செய்யாமை தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் இதுதான் வரும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த இதை வந்து செட் ஆகும். ஓகே முடிஞ்சாச்சு. இயல் 8 முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இயல் 9 கடைசி இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இது பார்க்க போகிறோம். பிற உயிர்களை தம் உயிர் போல் மதித்தல், பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல், உதவி செய்யும் பண்பை பெறுதல், அதே மாதிரி உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை அறிதல். ஸோ இலக்கணம் பார்த்தோம்னா இயல்புணர்ச்சி அணி, உயர்வுணர்ச்சி அணிகளை வந்து பார்க்க போகிறோம். அடுத்த இயலில் சந்திக்கலாம். பாய்.